இந்த சின்னத்திரைக்கு எழுதுறதுல என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது? ஒரு சினிமா எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அது வந்து நல்லதாக கெட்டதாக முடிஞ்சு போச்சு, நீங்கள் அதை திருத்த முடியாது. சின்னத்திரையில் என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 20 சீரியல் 20 எபிசோடு போச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் சரியில்லை, மக்களுக்கு சில விஷயம் பிடிக்கலாம், நம்ம உடனே மாற்றிக்கலாம், மாற்றி அதை உடனே கரெக்ட் பண்ணிடலாம், பண்ணி அதை நீங்கள் ஜெயிக்க வச்சிடலாம். சினிமாவில் அது முடியாது. ஸோ சின்னத்திரையில் அது ஒரு என்னென்னா சார், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் சார். இப்போ வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம், அதனால நம்ம ரொம்ப அது போகிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதெல்லாம் அதாவது வீட்டில் ஒய்ஃபை மட்டும் அனுப்பணும், ஒய்ஃபையும் பிள்ளைங்களையும் அனுப்பணும். இது நான் மட்டும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். எல்லா ரைட்டரு, எல்லா டைரக்டர்ஸு அவங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் அந்த மாதிரி இப்போ பொண்டாடி பிள்ளைங்களுக்கு என்னென்னா, நம்ம அப்பா வரலையே, அப்போ அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்னத்திரையிலன்னா நமக்கு வந்து ஒரு கேரண்டியான லைஃப் இருக்குது. நம்ம எழுதின சீரியல் நல்லா போச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து அது ஒரு லைஃபுக்கு ஒரு கேரண்டி. பொறுமையாக முன்னுக்கு வரலாம். இப்போ சினிமாவில் வந்து ஒரு படம் எடுத்து எழுதி இல்லை டைரக்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டா நீங்கள் அடுத்து ஒரு 2 வருஷத்தில் டக்கு டக்குன்னு பெரிய ஆளாக வந்துடலாம். சின்னத்திரையில் இல்லைன்னா பொறுமையாக வரலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத். ஆமாம் சார். ஒரு 20 வருஷம் ஒருத்தன் செடியாக இருந்தான்னு வைங்களேன், அவன் வந்து வாழ்க்கைக்கு தேவையானது பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு. ஸோ அது மாதிரி ஒரு சேஃப்டி. இன்னொன்று, இது வந்து இந்த சின்னத்திரை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கு. நல்ல திறமையும் ஆர்வமும் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், நம்ம ப்ரொடியூசருக்கு உண்மையாக இருந்து நல்லா பண்ணினால் கண்டிப்பாக இதில் வந்து முன்னுக்கு வரலாம். இன்னொன்று, இந்த சின்னத்திரையில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய சிறகடிக்க ஆசை மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆமாம் சார். அந்த சீரியல் இந்த அளவு வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எதுக்குமே சார், ஒரு சினிமாவாகட்டும் சீரியல் ஆகட்டும், எதுக்குமே வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் சார். கண்டென்ட்டு அண்டு டெக்னீஷியன்ஸு. இப்போ எங்கள் சிறகடிக்க ஆசை டைரக்டர் குமரன் வந்து ஏற்கனவே திருமதி செல்வம், தெய்வ மகள், விகடன் நிறுவனம் தயாரித்த பல வெற்றி சீரியல் கொடுத்தாரு, எல்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் தான் இந்த சிறகடிக்க ஆசைக்கு டைரக்டராகவும் இருக்கார். அவர் வந்து இந்த எளிமையான கதைகள் இருக்குல்ல சார், இயல்பான கதாபாத்திரங்கள், அதை எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடி சார். நாங்கள் இந்த கதையை வந்து பண்ணும்போதே ரொம்ப இயல்பான ஒரு ப்ராஜெக்டாக இதை பண்ணணும். பொதுவாக விகடன்லேயே அப்படி தான் பண்ணுவாங்க. விகடனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வெட்டிடுறேன், குத்திடுறேன், மாமியார் வந்து மருமகளை சாபம் விடுறது, அதெல்லாம் நாங்கள் வந்து பொதுவாக நானும் பண்ண மாட்டேன். விகடன் நிறுவனத்துலேயும் அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. இயல்பான ஒரு கதையை சொல்லுவோம், அது பிக்கப் ஆக கொஞ்ச நாள் ஆனாலும் அது ஓட ஆரம்பிச்சிடும், அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற தாட்டு உள்ளவங்க. இன்னொன்று, விகடனில் ஒரு இது என்னென்னா, அங்கே வந்து நம்ம ராதிகா மேடம், எம்டி மிஸ்ஸஸ் எம்டி மேடம், அவங்களும் வந்து கதையில் உட்காருவாங்க சார். அவங்க பெரிய ஆர்வம் உள்ளவங்க, நிறைய நாலேஜ் இப்போ உண்டு அவங்களுக்கு, நிறைய கதைகள் படித்தவங்க. ஸோ அவங்களும் வந்து கதையில் உட்காருவாங்க. அப்புறம் டைரக்டர் செல்வா இருக்கார், அவரும் எங்களோட உட்காருவார். உட்காந்து நல்லது கெட்டெல்லாம் கதையில் அனலைஸ் பண்ணி பேசி அவர் நிறைய ஐடியாஸ் தருவார். ஸோ அந்தமாரி விகடனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம் சார். அதில் வந்து பொதுவாகவே சின்னத்திரையில் சார் நல்ல கதைகள் சொன்னீங்கன்னா மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க சார். முன்ன வந்து என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சமாக வந்து சீரியல், அதனால் ஜனங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்குது. அதனால் என்னென்னா, செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல கதையை கொடுத்தா கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த கதையை முழுமையாக நீங்களே எழுதுவீங்களா இல்லை பல பேரோட டிஸ்கஸ் பண்ணி எழுதுவீங்க? முதல்ல ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணுவோம் சார். ஒரு ரைட்டரோட வேலைன்னா ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணி கம்பெனியில் போய் சொல்லுவோம். அந்த அவுட்லைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்குன்னா அதுக்கு பிறகு வந்து உட்காருவோம் சார். அந்த கம்பெனி இப்போ சொன்னால விகடனில் எங்கள் மேடம், செல்வா சார், குமரன் உருவாப்பில், நாங்கள் எல்லாம் உட்காந்து இது எப்படி கொண்டு போகலாம், எந்தெந்த கேரக்டரை எப்படி மாற்றலாம், எல்லாமே பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். பேசிவிட்டு அப்புறம் மாதம் நாங்கள் கதை பண்ணுவோம். கதை பண்ண பிறகு அதுலேயும் ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்து பண்ணுற நிறுவனங்கள் வந்து பெருசாக ஜெயிக்கும். ஸோ அதுதான் நல்ல ஆரோக்கியமான ஒரு வழி. முன்ன மாதிரி வந்து சிங்கிளாக உட்காந்து நம்மளே எழுதுன்றது அது இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ போட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பேசி பண்ணுறது எப்பவுமே ஜெயிக்கும். இப்போ சீரியல்களை பொறுத்த வரைக்கும் பல சீரியல்கள் இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா சார், ஒரு சீரியல் ஆரம்பித்து ஒரு 200-300 எபிசோடு போன பிறகு தான் ப்ரொடியூசருக்கே லாபம் வரும். ஏன்னா ஓப்பனிங் வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு எபிசோடுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதுக்கு 3 மடங்கு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ரெடி பண்ணுறது, அது வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கிறது, நிறைய அவங்களுக்கு செலவாகும். 300 எபிசோடுக்கு பிறகு தான் ப்ரொடியூசருக்கே பணம் வர ஆரம்பிக்கும். போக 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 அவங்களுக்கு லாபம். அது வந்து நீங்கள் பெரும்பாலும் சில சீரியல் வந்து இழுக்காமலும் போயிருக்கு.
கடைசி வரைக்குமே நல்லா போயிருக்கு. ம். அது அந்த மாதிரி நிறைய இப்போ நாங்கள் தென்றல், அப்புறம் அந்த திருமை செல்வம் எல்லாமே வந்து இழுக்காமலும் நல்லா போயிருக்கு. கடைசி வரைக்கும் நல்லாவே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இது மெயின் ரீசன் இதுதான். ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து போக போக தான் அவங்களுக்கு லாபம் வரும். ஸோ அதனால் அது கூடுமான வரைக்கும் போர் அடிக்காமல் கொண்டு போய் பார்க்கணும். அதனால தான் அது வந்து கொஞ்சம் சரி போகிற வரைக்கும். இன்னொன்று வந்து ஒரு சீரியல் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், இப்போ அதை நம்ம விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்கிறோன்னு வைங்க, அது வந்து மறுபடியும் ஜெயிக்குமா ஜெயிக்காதா தெரியாது. அதனால் ஜெயித்த ஒரு சீரியலை கூடுமான வரைக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தான். நடுவில் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும், அது வந்து எங்களுக்கே தெரியும். இதில் பல ப்ராக்டிக்கல் இது இருக்குது சார். சில நேரத்தில் ஆர்டிஸ்ட்டுங்க கிடைக்க மாட்டாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணம் போகிறோம், நாங்கள் ஒரு 10 நாள் இல்லை அப்படின்வாங்க. சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், கதையை மாற்ற வேண்டியிருக்கோம். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில போர்ஷன் கொஞ்சம் போர் அடிக்கும், அந்த மாதிரிலாம் சில நடக்கும். இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுதானே தவிர யாரும் போர் அடிக்கணும் ஏதோ ஒன்று காட்டுவோன்னு கொண்டு போகிறதில்ல. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. மெயின் ரீசன் இதுதான். போக போக தான் ப்ரொடியூசருக்கும் லாபம். அந்த ப்ராடக்ட் ஓடிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை வந்து நம்ம ஏன் நிறுத்தணும், புதுசாக ஆரம்பித்தா போகுமா போகாதான்னு தெரியாது. ஸோ அதுக்காக இதை வந்து அந்த இது வரைக்கும் கொண்டு போகிறோம் சார். ஏறக்குறைய ஒரே மாதிரியான கதைப்போக்கு பல சீரியல்கள் அமையுது அப்படின்னு ஒரு சலிப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஆமாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்னடா சார், சினிமா தான் சார் உதாரணம். இப்போ ஒரு பாகுபலி படம் வருதுன்னு வைங்க, எல்லாமே பாகுபலி மாதிரியே எடுப்பாங்க. இப்போ பாம்பை வச்சு ஒரு படம் வருதுன்னு வைங்க, எல்லாமே பாம்பை விடு அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ சின்ன தெரியும். சரி அதில் அது நல்லா போயிருக்கா, சரி நம்ம இதை வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது தானே தவிர அது அந்த சீசன் மாதிரி. இப்போ தீபாவளி வந்தால் நாங்கள் வந்து பட்டாசு வியாபாரம் போடுவோம், பொங்கல் வந்தால் கரும்பு வியாபாரம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். வெயில் காலம் வந்தால் மோர் வியாபாரம் போடுவோம். அந்த மாதிரி தான் இது. இந்த சின்ன திரையில் பணியாற்றுறதுல ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? இது சின்னத்திரையில் வந்து பெரும்பாலும் ஒன்றும் பிரச்சனை வந்ததில்லை சார். என்னன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதணும். டைலாக்லாம் எழுதும்போது ரொம்ப தெளிவாக நம்ம வந்து ஆத்தென்டிக்காக எழுதணும். அது இல்லைன்னா வந்து அது சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ நான் ஜெமினி சினிமாவில் எழுதும்போது இந்த 100வது நாள் படத்தை நம்ம ஆட்டோ சங்கர், ஆமாம், 9 கொலை செய்த ஆட்டோ சங்கரை மையமாக வைத்துன்னு எழுதிட்டேன். அவங்க அப்பா வந்து எனக்கு நோட்டீஸ் விட்டார், வக்கீல் நோட்டீஸ் விட்டார். 9 கொலை செய்த ஆட்டோ சங்கர் நீங்களே எப்படி சொல்லலாம், 9 கொலை செய்ததாக சொல்லப்பட்டு வழக்கு நடக்கிறாருன்னு போடணும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ அப்புறம் நான் எங்கள் எம்டிகிட்ட காட்டினேன், அதை அவரும் குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி பத்திரிகையிலையும் உண்டு, இதுலேயும் உண்டு. இதெல்லாம் நம்ம அதான் சில ஆத்தென்டிக்காக சில விஷயங்கள் சொல்லணும். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம், வரன்னு கொண்டு போகும்போது டாக்டர் வந்து தெளிவாக பேசணும். அவர் பாட்டுக்கு ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுக்கு சில அப்ஜெக்ஷன் வரும். இது வந்து மெடிக்கல் இதுலேயே இந்த மாதிரி கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும் சார், எஸ்கேப் ஆகிடணும். இது இப்படி இருக்குது, நீங்கள் எந்த நோய் பேர்லாம் சொல்லக்கூடாது, அது சில டெக்னிக் இருக்குது, எஸ்கேப் ஆகிடணும். அதே மாதிரி கல்யாணம் வந்து வர வெள்ளிக்கிழமை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடணும். நாங்கள் வர 30ஆம் தேதி வச்சுருக்கோம்னு சொல்லக்கூடாது. நான் வெள்ளிக்கிழமைனா எத்தனை வெள்ளிக்கிழமை போவோம், நான் வெள்ளிக்கிழமை தானே சொன்னோம், நாங்கள் எந்த வெள்ளிக்கிழமை சொல்லலையே அப்படின்னு தப்பிச்சுக்கலாம். இப்படி சில நேக்குகள் இருக்குது அதை எழுதுறதில்லை. இந்த சின்னத்திரையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம்னா முக்கியமானதாக எதை சொல்லுவீங்க? அதாவது அனுபவங்கள் நிறைய இருக்குது, கற்றுக் கொடுத்துருக்கு. என்னென்னா எந்த ஒரு தொழிலுமே நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். சின்னத்திரைன்றதில் எந்த தொழிலுமே இப்போ நம்ம ஒரே தொழிலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்களேன், அது நமக்கு போர் அடிக்கும், ஒரு டைமில் போர் அடிக்கும். இப்போ சின்னத்திரையும் அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன இழுக்கிறீங்க சில நேரங்களில், அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அது எங்களுக்கே ஒரு இது வரும், ஆகா நம்ம என்னடா 900 எபிசோடு போயிட்டோம், சரி இனிமேல் ஏதோ சொன்னால் போதும், அது வரக்கூடாது. அது வந்துடுச்சுன்னா இதுன்னு இல்லை சார். இப்போ இளையராஜா இத்தனை வருஷம் கழிச்சோம் அவர்கிட்ட அந்த தொய்வே கிடையாது. ஆமாம், நான் எவ்வளோ போட்டேன், அதை கொஞ்சம் மாற்றி போடியா, அந்த இதுவே கிடையாது இளையராஜாக்கிட்ட. இன்றைக்கும் புது படத்துக்கு போடுற மாதிரி உட்காந்து போட்டுட்ருக்காரு. அதுதான் சார் ஒரு மனிதனை வந்து உயர்த்தும். அது சின்ன திரையோ பெரிய திரையோ மற்ற துறையோ, ஒரு மனிதனை உயர்த்துறது வந்து நம்ம தொழில் நமக்கு முடியலைன்னு வைங்களேன், நம்ம அப்போ அதை விட்டு விலகிடணும். நம்ம வந்து மேம்போக்காக காசுக்காக அந்த தொழிலை பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து சின்ன திரையில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கும் ஏன் இப்போ நான் ஒரு 50 சீன் கொண்டு போகிறேன் சார், 30 சீன் நல்லா இருக்கு, இந்த 20 சீனுக்கு பதிலாக புதுசு பண்ணுங்கள் சார் அப்படின்னா நான் சலிக்க மாட்டேன். நான் வந்து அதுக்காக வந்து வெக்ஸ் ஆக மாட்டேன்.
சரி அந்த 20 எடுத்து வச்சுட்டு அந்த 20க்கு என்ன நான் முயற்சி எடுத்து பண்ணணும் அதை விட அதிக முயற்சி எடுத்து பண்ணுவேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து அதை நம்பி பல பேர் இருக்காங்க. கரெக்ட். இந்த கதையை நம்பி தான் ஒரு சீரியல் வந்து போகுது. அதை நம்பி பல பேர் ஒரு சீரியல் சார் நேரடியாக 100 பேர், மறைமுகமாக ஒரு 100 பேர், ஒரு 200 குடும்பம் அந்த சீரியலில் படிக்குது. அப்போ நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். ஸோ அப்படிங்கிறது அதுதான் சார் இளையராஜா வந்து நான் ஒரு படமாக வச்சுப்பேன். அவர் வந்து சார் இவ்வளோ ஒரு இது வந்தால் கூட எவ்வளவோ சாதனை பண்ணிட்டார் சார். இன்றைக்கும் உழைச்சிட்டு ஆமாம் சார் உழைக்கிறாரு சார். மேடையில் 4 மணி நேரம் நிற்கிறார் சார். ஆமாம். இந்த வயசு 82 வயசு ஆகுது சார். பெரிய சாதனை. மேடையில் 4 மணி நேரம் நிற்கிறார் சார். பெரிய விஷயம். அது என்னென்னா அவர் அந்த கலை மீது கொண்ட காதல். உண்மை. அது இல்லைன்னா நம்ம தொழிலை விட்டு போயிடணும் சார். அதுதான் இல்லை அதுதான் அது நமக்கு என்றைக்கு அந்த ஆர்வம் போதோ நம்ம வேறு தொழிலுக்கு போயிடணும். சின்ன திரையில் உள்ள பிரபலமான எழுத்தாளராக இருந்தும் ஏன் பெரிய திரையில் நீங்கள் முயற்சி பண்ணல சார்? சின்ன திரையிலே எனக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு சார். ஒன்று முடிஞ்சால் உடனே ஒன்று வரும். ஒரு டைமில் நான் வந்து 3 4 சீரியல்லாம் கூட பண்ணேன். அது இப்போ தான் கொஞ்சம் வந்து வீட்டில் திட்டாங்க. ஒரு டைம் ஒன்று பண்ணு போதும், ரொம்ப இப்படி வந்து தூக்கத்தை கெடுத்து உடம்பை கெடுத்துக்கான்னு சொல்லி வீட்டில் திட்டுறாங்க. அதனால் வந்து ஒன்றுக்கு மேலே இப்போ நான் பண்ணுறதில்ல. அதுலேயே நான் வந்து இதுலேயே வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்துட்டேன் சார். அதனால் என்னால் படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியல, அதுதான் உண்மை. பட்டு என்னுடைய ஆயுட்காலத்தில் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுக்கான ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கண்டிப்பாக அது நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். ஸோ அது இப்போ தான் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னொரு 6 மாதத்தில் முடிப்பேன் சார். சின்ன திரையில் கதை வசனத்தோட டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா குருசம்பத். ஆமாம், டைரக்ஷன் வந்து நான் அது எனக்கு அதில் ஆர்வம் இல்லை சார். என்ன காரணம்னா எங்கள் குருநாதர் பீட்டர் செல்வகுமார் வந்து ஒரு நாள் சொன்னார், எதிர்காலத்தில் சின்னத்திரை வந்து பெரிய ஃபீல்டாக வரும், அப்போ வந்து ரைட்டருக்கு தான் பெரிய டிமாண்ட் இருக்கும், நீ வந்து ரைட்டராவா டைரக்டராக வந்தீங்கன்னா டைரக்டர் அப்போ நிறைய பேர் படித்து டெக்னிக் தெரிஞ்ச அத்தனை பேரும் டைரக்டராக வந்துடுவான். ஆனால் அந்த எழுத்து நாலேஜ் இருக்குல்ல, எழுத்து ஆர்வம், படைக்கிற ஆற்றல் இருக்குல்ல, அவன் தான் எழுத்தாளராக வர முடியும். சூப்பர் கணிப்பு. ஆமாம், நீ எழுத்தாளராவா, நீ டைரக்டராக வராத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதனால் வந்து நான் வந்து 2வது நம்ம டைரக்டர்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை திட்டணும். அவரும் உண்மையாக தான் திட்டுவார். எனக்கு வந்து அந்த மாதிரி வராது, நான் என் பிள்ளைங்களையும் திட்ட மாட்டேன். ஸோ அப்படிங்கும்போது அது ரொம்ப அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அது எனக்கு அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் பீட்டர் சார் தான் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னார். அதனால் டைரக்ஷன் வேணால் பண்ண படத்துக்கு நான் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், அதை கூட நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஸ்கிரிப்டாக பண்ணுவேன், ஸ்கிரிப்டாக பண்ணி யாராவது டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன் சார். இன்னொரு 6 மாதத்தில் வரும். இந்த எழுத்துத்துறையில் உங்களுக்கு யார் குருநாதர்? கண்ணதாசன், கலைஞர் சார். அவங்க 2 பேர் எழுத தான் நான் அதிகமாக படிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு ஜெயகாந்தன், சுஜாதாலாம் அதுக்கு பிறகு படித்தேன் சார். என்னுடைய ஆரம்ப காலத்தில் சுஜாதாலாம் படித்தா எனக்கு புரியாது. ஏன்னா நான் படித்தது சாதாரண கார்பரேஷன் ஸ்கூலில். ஸோ அதனால் எனக்கு அந்த கதைலாம் புரியாது. நான் படித்தது வந்து கண்ணதாசனுடைய சார். ஒருத்தர் ரைட்டராக வரணும்னா கண்ணதாசனுடைய அர்த்தமல் இந்து மதம் அத்தனை பாகத்தையும் படித்தா போகிறோம் சார், அவன் வந்து ரைட்டராக வரலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த பேட்டி மூலமாக சொல்லிக்கிறேன், சின்னத்திரையில் ரைட்டருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு யாருக்கெல்லாம் அதில் ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இங்கே வரலாம். ஸோ நல்ல கதைகள் இருந்தால் நீங்கள் சின்னத்திரைக்கு எடுக்கிற கம்பெனிகளோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு நாள் கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் அந்த கதையை சொல்லலாம். அது மாதிரி நிறைய ஆர்வம் உள்ள ரைட்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது, நிறைய பேர் தேவைப்படுறாங்க. நீங்கள் பத்திரிகை துறையிலும் பணியாற்றிருக்கீங்க, இப்போது சின்ன திரையிலையும் பணியாற்றிருக்கீங்க. எது உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்தது? மன நிறைவை வந்து 2மே கொடுத்தது சார். பத்திரிகை வந்து ஜாலியாக இருக்கும் சார். பத்திரிகை வந்து எல்லா நடிகைகள் டெக்னீஷியன்ஸு நம்ம பத்திரிக்கை சர்க்கிள்லேயே ரொம்ப ஜாலியாக இருக்கும். தினத்தந்தி அதிவீர பாண்டியன்லாம் அவரெல்லாம் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு அது தனி உலகம், அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அது வந்து அப்போல்லாம் டெய்லி ப்ரெஸ் மீட்டு, உயிரே உனக்காக, கோல்டன் டிஸ்க் ரிலீஸு, அது இதுன்னு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஜாலியாக இருக்கும். அது ஒரு பத்திரிகை உலகம், ஒரு ஜாலி. இங்கே வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி. இந்த சின்னத்திரையில் பொறுப்புகள் ஜாஸ்தி, ஓவர் உழைப்பு சார். நைட்டு தூங்க லேட் ஆகும், காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். அதுவும் டைலாக்கு எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் டைலாக் தொடர்ந்து ஏகப்பட்ட சீரியல் எழுதுனேன் சார். ரொம்ப அதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும், அதுக்கான இதை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த கதை இப்போ நான் சாதாரணமாக எங்கேயாவது பஸ்ஸில் போனால் கூட நான் வந்து யோசிச்சுக்கிட்டே போவேன், இந்த சீன் நம்ம எழுதணும், இதுக்கு என்ன டைலாக் போடலாம், அது மாதிரி யோசிச்சுக்கிட்டே போவேன். அதுமாதிரி இதில் ஒர்க்கு ஜாஸ்தி.
பத்திரிக்கை வந்து ஒரு ஜாலி ஒர்க்கு. பத்திரிக்கையோட இதில் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி. இதில் வந்து கொஞ்சம் நமக்கு பேர் புகழ் அதிகமாக கிடைக்கும். பத்திரிக்கையில் வந்து நம்ம மற்றவங்கள பேர் புகழ் கொடுத்து ஏற்றி விடுவோம். இதில் வந்து நமக்கே அது கிடைக்கும். ரெண்டாவது இதில் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறவங்க, சார் சிறகடிக்க ஆசை சூப்பர் சார், நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம வேலையை மனநிறைவாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, பொதுவாக இது போன்ற சீரியல்களில் யார் எழுதுனாங்க அப்படின்றத பற்றி டைட்டிலில் கூட பெருசாக போடுறது இல்லை. ஆமாம், இப்போ போடுறாங்க. அதை பற்றி இப்போ சில இதெல்லாம் இப்போ விகடன்லாம் போடுவாங்க. அது ஒரு வகையான இதுதான். அது என்னென்னா, சில டைமில் வந்து இப்போ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது போக போக டைட்டில்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. அதில் யார் டைரக்ட் பண்ணுறா, யார் எழுதுறான்னு சில பேர் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது, அது சில பேருக்கு தெரியாது. இப்போ சினிமாவுக்குன்னா அது தெரியும். ஏன்னா சினிமாவில் பல பேட்டிகள் கொடுக்குறோம், போகிறோம், நம்மளை பற்றி எழுதுவாங்க, அது தெரியும். இதில் வந்து கொஞ்சம் அது வெளில வராது பேர், அது ஒரு இது இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவு எல்லாமே டைட்டில் போடுறாங்க சார். இப்போ விஜய் டிவிலெலாம் வந்து விகடன் நிறுவனத்திலாம் வந்து எல்லா பேருமே வரும். இப்போ சிறகடிக்க ஆசைலாம் டெய்லி டைட்டில் வருது. அதே மாதிரி சேனல்கள் வந்து வருஷம் ஒரு தடவை அவங்க அவார்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இப்போ போன வருஷம் எனக்கு விஜய் டிவியில் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவார்டு கொடுத்தாங்க. அது ஸ்டேஜில் ஏற்றி என்னை பேச வச்சு அந்த பாராட்டெல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வெற்றின்னா அந்த டைரக்டர், ரைட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே லைம் லைட்டுக்கு வராங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய சம்பளமும் உயருது. அது மாதிரி சின்ன திரையில் ஒரு வெற்றிகரமான கதாசிரியருக்கோ வசனகர்த்தாவுக்கோ என்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய கம்பெனியில் கூப்பிடுவாங்க சார். இப்போ நீங்கள் ஒரு பெரிய சீரியல் பண்ணி ஓஹோன்னு போகுதுன்னா நிறைய கம்பெனிகளை நம்மளை கூடுவாங்க. நான் சொன்னது தான், சினிமாவில் நீங்கள் 2 வருஷத்தில் பெரிய ஆள் ஆகிடலாம், சின்ன திரையில் 20 வருஷத்தில் பெரிய ஆள் ஆகலாம். 2 வருஷத்தில் நீங்கள் தன்னிறைவு ஆகிடலாம், வாழ்க்கையில் தன்னிறைவு அடையலாம். இதில் வந்து ஒரு 20 வருஷம் ஆகும். இப்போ நான்லாம் வந்து எனக்கு ஒரு இதாக எழுத இப்போ ஏவிஎம்லேருந்து விகடனில் கூப்பிட்டாங்க, விகடன்லேருந்து பாலாஜி டெலிஃபிலிம்ஸில் கூப்பிட்டாங்க, பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்லேருந்து ராதிகா மேடம் கூப்பிட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து சரிகமா நம்ம பிஆர்வி மேடம் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி இங்கேயும் சினிமா மாதிரி இங்கேயும் நிறையா கூப்பிடுவாங்க. அந்த சீரியல் நல்லா போகுது, அது யார் ரைட்டுன்னு பார்ப்பா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போய் பண்ணுறோம் சார். சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் எழுத்தாளருக்கும் ரேப்போட்டோ உறவோ இருக்கா சீரியல்களில்? அதெல்லாம் உண்டு சார், அதெல்லாம் உண்டு. நல்லா எல்லாமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ தேங்க்ஸ் பண்ணுவாங்க. சார் இந்த சீன் சூப்பராக இருந்தது அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று சார், இப்போ இந்த விஜய் டிவிலலாம் சேனல்லே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ரைட்டர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், சேனல்லே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து அங்கே விஜய் டிவியில் வந்து கிருஷ்ணன்குட்டி, அப்புறம் பாலா சார், சந்துருன்னு 3 பேர் இருக்காங்க. அவங்க தான் அங்கே சீஃபு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் கதை சொல்லும்போது எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த கதையை சொல்லும்போது முத்து கேரக்டர் இப்படி அப்படின்னு நான் சொன்னேன்னா, குட்டி சார் தான் எனக்கு சொன்னார். அவனுக்கு வந்து லேசாக குடிப்பழக்கம் இருக்குது, அவனுக்கும் அம்மாவுக்கும் ஆகலை இல்லையா, ஸோ அது ஏன்னு அதுக்கு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. அதுமாதிரி சேனல்லையும் நிறைய ஐடியாஸ் தருவாங்க. நீங்கள் உங்களுடைய பயணத்தில் எந்த அளவு நிறைவாக இருக்குது இந்த சின்ன திரை பயணம்? அதாவது லைஃப்பில் வந்து சார் எதையுமே நான் இந்த அளவு வருவேன்னு கூட எதிர்பார்க்கல சார். அதனால் வந்து இதுவே எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக தான் இருக்குது. எல்லாம் வந்து கடவுளுடைய கிருபை தான். கடவுள் யாரை எங்கே கொண்டு போவார்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவுக்கும் ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேயும் அதையும் கடவுள் வந்து ஒரு நல்ல இது கொண்டு வருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆனால் இதுவே எனக்கு வந்து சந்தோஷம்தான். வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்குது சார். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணானாங்க. எதுலேயுமே வந்து குறைய கிடையாது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல மனைவி. ஸோ எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ஒரு எழுத்தாளனாக உருவாக்கணும். எங்கள் அம்மா பேர் ராஜலக்ஷ்மி. அப்பா சின்ன வயசில் இருந்துட்டதால் எங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து வண்ணாரப்பேட்டையில் அரசின்னு ஒரு சிறு பத்திரிக்கை வரும். அதில் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போய், என் பையன் நல்லா கதை கவிதைலாம் எழுதுகிறான், அதனால் உங்கள் இதில் போடணும்னு சொல்லி என்னுடைய ஃபோட்டோ போடுறதுக்கு 15 ரூபா பிளாக், அப்போல்லாம் பிளாக் போட்டு தான் போடுவாங்க. அதுக்கு எங்கள் அம்மா 5 ரூபா கொடுத்து என் ஃபோட்டோவை போட்டு ஒரு கவிதை போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து சீரியலில் ஓரளவு நல்லா வந்ததையும் எங்கள் அம்மா பார்த்தாங்க. இளவரசி வரைக்கும் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சிறகடிக்க ஆசை, ரோஜா அதெல்லாம் பார்க்க அவங்க இல்லை. ஸோ அது ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் அம்மாவுடைய ஆசை நிறைவேறிடுச்சு. அதனால் வாழ்க்கையை வந்து ஒரு முழுசாக இருக்குது சார், ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.